நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.9ல செகண்ட் சம். இஃப் 1 plus 2 plus 3 plus k வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்க, 325 கொடுத்துட்டாங்க. நம்மள என்ன ஃபைண்ட் பண்ண சொல்றாங்கன்னா 1 cube 2 cube 3 cube k cube. ஸோ இதுல n சீரீஸ் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு n cube சீரீஸை கண்டுபிடிக்க சொல்றாங்க. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இது வந்து n சீரீஸ்னு சொன்னோமா, அதுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். சம்மேஷன் 1 to n, இது n, இது வந்து இது மாதிரி எழுதணும், ஈக்குவல் டு 325. இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 1 கியூப்ல இருந்து k கியூப், அதுதான் இங்க எழுதிருக்கோம். இதை நம்ம எப்படி எழுதலாம், சம்மேஷன் 1 to n, இங்க n போட்டிருக்கோம், இது n சீரீஸ்ன்றதுனால, இது n கியூப் சீரீஸ்ன்றதுனால இங்க n கியூப்னு போட்டிருக்கோம், அவ்வளவுதான். ஆனா இந்த n கியூபுக்கு நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும், n into n plus 1 divided by 2 the whole square வரும். இதுவே இந்த சம்மேஷன் n-க்கான ஃபார்முலா என்ன, n into n plus 1 divided by 2. ஸோ இதுக்கும் ஒரு லிங்க் இருக்கு பாருங்க. ஸோ சம்மேஷன் n-க்கும் சம்மேஷன் n கியூப் சீரீஸ்க்கும் ஒரு லிங்க் இருக்கு, நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ இது வந்து ஸ்கொயர் பண்ணா, இதை நம்ம ஸ்கொயர் பண்ணா நம்மளுக்கு n கியூப் கிடைச்சிரும். அப்போ ரொம்ப சிம்பிளா என்ன, இது உள்ளார n சீரீஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ n சீரீஸ்க்கு பதிலா சம்மேஷன் 1 to n என்னன்றதை எழுதிடலாமா, இந்த சீரீஸ் அப்படியே எடுத்து இது உள்ளார எழுதிடலாமா. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன, 325. வெளியே ஸ்கொயர் இருக்கா, அப்ப 325 ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம்னா கிடைக்கிற ஆன்சர் தான் k கியூப். இதனுடைய சம் 1 கியூப்ல இருந்து k கியூபுக்கான சம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷார்ட்டா ஒரே டைம் சொல்றேன். சம்மேஷன் n சம்மேஷன் n கியூப், சம்மேஷன் n கியூப் உடைய ஃபார்முலா எடுத்தோம்னா அதுக்குள்ளார சம்மேஷன் n உடைய ஃபார்முலா இருக்கு. ஆனா வந்து அது ஸ்கொயர் பண்ணி இருக்கு. நமக்கு சம்மேஷன் n-க்கு 325 கொடுத்திருந்தாங்க, அதை ஸ்கொயர் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும், k கியூப் உடைய சம் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் தேர்ட் சம். இஃப் 1 கியூப்ல இருந்து k கியூப் இதை ஆட் பண்ணா 44,100 இருக்கு. தென் ஃபைண்ட் 1 plus 2 plus 3 k வரைக்கும். செகண்ட் சம் பார்த்தோம்ல, அதுவும் இதுவும் அப்படியே தலைகீழ, அப்படியே ரிவர்ஸ். இதுல கியூப் கொடுத்துட்டு k கண்டுபிடிக்கணும், அதாவது n கியூப் சீரீஸ் கொடுத்துட்டு nth சீரீஸ் கண்டுபிடிக்கணும், n-க்கான சம் கண்டுபிடிக்கணும். இதுவே போன சம்ல பாத்தீங்கன்னா இதை கொடுத்துட்டாங்க, n சீரீஸ் கொடுத்துட்டாங்க, அதுல இருந்து n கியூப் சீரீஸ் கண்டுபிடிக்கணும். சோ இந்த சம்முக்கு வருவோம். இப்போ கொடுத்தது வந்து n கியூப் சீரீஸா, n கியூப் உடைய சீரீஸ்க்கு நமக்கு ஃபார்முலா தெரியுமா, ஆனா நம்ம n-னே படிச்சிருப்போம், n into n plus 1 divided by 2 whole square படிச்சிருப்போம். ஆனா இந்த சம்ல k இருக்கிறதுனால k into k plus 1 divided by 2 the whole square எழுதினோம், அவ்வளவுதான் வித்தியாசம். அதுக்கு அடுத்து ரைட் ஹேண்ட் சைட் பாத்தீங்கன்னா இது பெரிய நம்பரா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அதை பத்தி கவலையே பட தேவையில்ல. சிம்பிளா பாத்தீங்கன்னா இந்த 441 மட்டும் எடுத்துங்க. இதனுடைய ஸ்கொயர் நம்பர் வந்து நமக்கு ஈஸியா தெரியும், 21 ஸ்கொயர் ஈக்குவல் டு 441. ஸோ 21 ஸ்கொயர்னா 21 into 21 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 441 கிடைக்கும். அதுக்கடுத்து 2 0 இருக்கு, அப்ப இதை பிரிச்சுக்கணும், ஒரு ஜீரோவை பிரிச்சுக்கணும். அப்படி பிரிச்சோம்னா இந்த 21 கூட ஒரு ஜீரோ, ஒரே ஒரு ஜீரோ மட்டும் சேர்ந்து ஸ்கொயர் ஆயிடும், அவ்வளவுதான். ஸோ இதை சிம்பிளா கண்டுபிடிக்கிறது இந்த மெத்தட் தான். ஸோ 441 தனியாக எடுத்து 21 கண்டுபிடிச்சிட்டு இந்த 2 ஜீரோக்கு பதிலாக ஒரு ஜீரோ மட்டும் போட்டுக்கணும், 210 ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ இது போல பண்ணிட்டோம்னா ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ சிம்பிளா வந்து இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு, k into k plus 1 divided by 2 equal to 210. நமக்கு இதனுடைய ஃபார்முலா நம்மளுக்கு தெரியுமா, k into k plus 1 divided by 2. இது வந்து n சீரீஸ் உடைய ஆன்சர், n சீரீஸ் உடைய ஃபார்முலா. ஸோ 1 plus 2 plus 3 up to k. இதனுடைய ஆன்சர் தான் இப்போ ரைட் ஹேண்ட் சைட்ல 210 இருக்கு. நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்க, அதை கேட்டிருந்தாங்க. சிம்பிளா k கியூப் சீரீஸ்ல இருந்து சிம்பிளா k சீரீஸ்க்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். 44,100ல இருந்து 210 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஃபோர்த் சம். ஹவு மெனி டேர்ம்ஸ் ஆஃப் த சீரீஸ் 1 கியூப் 2 கியூப் 3 கியூப், இது போல எத்தனை நம்பர் வந்து நம்ம கியூபா ஆட் பண்ணோம்னா should be taken to get the sum 14,400. ஸோ இது போல n டேர்ம்ஸுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியுமா, ஆனா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈக்குவல் டு 14,400 வர வரைக்குமான என்ன நம்ம கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் அப் டு ஒரு 50 கியூப், ஸோ அதுக்கு ஒரு ஆன்சர் வரும். அதே போல 60 கியூப் அதுக்கு ஒரு ஆன்சர் வரும், 70 கியூப் அது வரைக்கும் ஒரு ஆன்சர் வரும். அதே போல நமக்கு 14,400 வரக்கூடிய அந்த n-உடைய வேல்யூ என்னன்னு கேட்கறாங்க, அவ்வளவுதான். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ n into n plus 1 divided by 2 the whole square, ஏன்னா கியூபுக்கான ஃபார்முலா ஈக்குவல் டு 14,400. ஸோ இந்த 14,400 அதே போல நம்ம போன சம்ல சொன்னோம்ல 144 மட்டும் எடுத்துக்கலாம். 12 into 12 வந்து 144. ஸோ அதுக்கு அடுத்து 2 ஜீரோ இருக்கு. ஸோ இந்த 144க்கு பதிலாக 12 முதல் எழுதிக்கணும், 2 ஜீரோக்கு பதிலாக ஒரு ஜீரோ எடுத்து எழுதிக்கணும். அப்போ 120 the whole square.
ஸோ இப்போ இந்த 14,400 நம்ம 120 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தட். ஸோ 120 ஸ்கொயரு இதே போல தான் ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ அதான் டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். இப்போ ரிமைனிங் என்ன இருக்கு, n into n plus 1/2 ஈக்குவல் டு 120. இந்த 2 வந்து இந்த பக்கம் வந்ததுன்னா 2 into 120 வரும். அப்போ 240 ஆயிடும். லெஃப்ட்ல n into n plus 1 இருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்ல என்ன பண்ண போறோம்னா என்னன்றதை கண்டுபிடிக்க போறோம். என்னன்றதை நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இந்த என்னன்ற நம்பர் வந்து நம்ம கண்டுபிடிச்சாதான் அத்தனை நம்பர் நம்ம கியூப்ல ஆட் பண்ணா 14,400 வரும்ன்றது தெரியும். அதனால தான் இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம். ஸோ லாஸ்டா இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்த என்னன்றது ரெண்டுத்துக்கும் காமன். அப்போ n into n n ஸ்கொயர் n into 1 n. இந்த 240 ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கு, இதை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரும். அப்போ -240 ஆயிடும் ஈக்குவல் டு 0. இதுல இப்ப ப்ராடக்ட் சம் அண்ட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போறோம். இது ப்ராடக்ட் -240 ப்ராடக்ட், சம் வந்து 1ன்றது இருக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 16 - 15. அப்போ இது கூட வந்து என்னன்றது எழுதிக்கணும், n + 16 n - 15. இப்போ n + 16 ஃபர்ஸ்ட் 0க்கு போடணும், அதான் இங்க போட்டிருக்கோம். n + 16 = 0. 16 இந்த பக்கம் அந்த -16 ஆயிடும். அதே போல n - 15 = 0. இந்த -15 இந்த பக்கம் அந்த +15 ஆயிடும். எப்போதுமே இந்த மாதிரியான சம்ல என்னன்றது பாசிட்டிவா தான் வரணும், நெகட்டிவா வரக்கூடாது. ஏன்னா நெகட்டிவ்ல நம்மளால ஆட் பண்ண முடியாது. ஸோ இந்த நம்பர்லாம் ஆட் பண்றோம்ல, இது வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கணும். 1 2 3 up to n3. இதுல நெகட்டிவா வர வாய்ப்பே கிடையாது. ஸோ பின்னாடி ஆட் பண்ண முடியும், முன் பக்கம் தான் ஆட் பண்ணிட்டு போக முடியும். அப்போ எப்போதுமே என்னோட வேல்யூ வந்து பாசிட்டிவா இருக்கணும். இங்க வந்து n = 15. அப்போ 15 டேர்ம்ஸை நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 14,400 வரும். ஸோ அப்போ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1 cube 2 cube 3 cube 15 cube வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் 5th சம். The sum of the cubes of the first n natural numbers is 2025. ஸோ கியூப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, சம்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு வார்த்தையை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். சம் ஆஃப் த கியூப்ஸ், அப்போ கியூப் 1 cube 2 cube 3 cubeலாம் எழுதிட்டு சம் அதை வந்து ஆட் பண்ணணும், பிளஸ் பண்ணணும், ஈக்குவல் டு 2025 நம்மளுக்கு ஆன்சரும் கொடுத்துட்டாங்க. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் n. நம்ம 4th சம் போட்டோம்ல, இதுக்கு முன்னாடி சம், அதே மெத்தட் தான் இதுவும். என்னுடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் தான் கொஞ்சம் மாத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட்ல இருக்கிறது வந்து n கியூப் சீரீஸ், அதனுடைய ஃபார்முலா நமக்கு தெரியும், n into n plus 1/2 the whole square. இது வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல 2025. ஸோ இந்த 2025 நம்ம ஸ்கொயர்ல எழுதணும்னா 45 ஸ்கொயர்னு வரும். அதுக்கடுத்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ரெண்டு சைட்லயும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் என்ன இருக்கு, n into n plus 1/2 ஈக்குவல் டு 45. ஸோ இந்த 2ன்றது இந்த பக்கம் வந்து மல்டிப்ளை ஆயிடும். அப்போ 2 into 45 90 ஆயிடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு n into n plus 1. ஸோ இந்த என்னன்றது காமன், அப்போ ரெண்டுத்துக்கும் மல்டிப்ளை பண்ணோம். n into n n ஸ்கொயர், n into 1 n. இந்த +90 இந்த பக்கம் வந்தா -90 ஆயிடும். அதுதான் அடுத்த ஸ்டெப்ல எழுதிருக்கும். ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு எதுவும் இல்லை, அப்போ 0 எழுதிக்கணும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப்புக்கு சம் அண்ட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். அதாவது -90 ப்ராடக்ட், சம் வந்து இங்க 1 n இருக்கு, அப்போ 1. இதுக்கு ஆன்சர் வந்து 10 - 9. அப்போ n plus 10, இங்க வந்து n - 9. ஸோ இது வந்து n plus 10 n - 9. ஸோ அதுதான் இதுக்கு பதில n plus 10 into n - 9 போட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் n plus 10 equal to 0. அப்போ plus 10 இந்த பக்கம் தான் -10. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது. அடுத்து n - 9 equal to 0. இந்த -9 இந்த பக்கம் வந்தா +9 ஆயிடும். அப்போ n equal to 9. நம்ம வேல்யூ ஆஃப் n கண்டுபிடிச்சாச்சு, n equal to 9. நெக்ஸ்ட் 6th சம். Rekha has 15 square color papers of sizes 10 cm, 11 cm, 12 cm, அது போல 24 cm அளவு வர 15 ஸ்கொயர் கலர் பேப்பர் வச்சிருக்காங்களாம். கலர் பேப்பர் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த கலர் பேப்பர் வந்து டெக்கரேஷன் பண்றதுக்குலாம் உபயோகப்படுத்துவோம், டெக்கரேட் பண்றதுக்கு. ஸோ அந்த கலர் பேப்பர் வந்து ரேகான்றவங்க 15 ஸ்கொயர் ஷேப்ல இருக்க கலர் பேப்பர் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு கலர் பேப்பர் வந்து இதுதான் வச்சுப்போம். ஸோ இந்த கலர் பேப்பர் வந்து ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. அதனுடைய சைடோடைய அளவு சைஸ் வந்து என்னன்னா 10. ஸோ 10னா ஸ்கொயர்ன்றது எல்லா சைடும் 10 தான் வரும். அடுத்தது 11 இன்னொன்னு வச்சிருக்காங்க. ஸோ அது போல 11 எல்லா சைடும் வரும். அடுத்து 12, 13, 14 அதே போல 24 வர இது போல 15 ஸ்கொயர் கலர் பேப்பர் வச்சிருக்காங்க. ஹவு மச் ஏரியா கேன் பி டெக்கரேட்டட் வித் தீஸ் கலர் பேப்பர்ஸ்? இந்த கலர் பேப்பர்லாம் யூஸ் பண்ணி அவங்க எவ்வளோ ஏரியா வந்து, ஏரியானா எவ்வளோ பரப்பளவு வந்து அவங்க டெக்கரேட் பண்ண முடியும்? இது சிம்பிளா என்னன்னா, ஒரு சுவர் எடுத்துங்க, ஒரு வால். அந்த வால்ல இந்த கலர் பேப்பரை ஒட்டுறாங்கன்னு வச்சுப்போம், பேஸ்ட் பண்றாங்க. அது போல பேஸ்ட் பண்ணி டெக்கரேட் பண்ணும்போது அது எவ்வளோ, அந்த சுவருடைய எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணுதுன்றதுதான் ஐடியா. ஸோ இதுதான் ஒரு வால்னு எடுத்துப்போம். இதுல பேஸ்ட் பண்றாங்க. பேஸ்ட் பண்ணா இந்த 10, 11,
12 13 அது போல 24 வர உள்ள அந்த 15 ஸ்கொயர் கலர் பேப்பரையும் ஒட்டுறாங்க. ஸோ அந்த சுவரில் ஒட்டின உடனே அது எவ்வளோ இடத்த ஏரியாவை வந்து பரப்பளவை வந்து அதை எடுத்திருக்கும். ஸோ சிம்பிளா பார்த்தோம்னா ஒரு சுவர் இருக்கு, அதுல இந்த கலர் பேப்பர்லாம் ஒட்டுறோம். அந்த கலர் பேப்பர் எவ்வளோ இடத்துல அந்த சுவரில் ஒட்டுறோம் அந்த ஏரியாவை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ஏரியாவை மொத்தமாக கண்டுபிடிக்கணும்னா ஸோ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்ன? ஸோ ஒரு சைடு 10, அதாவது எல்லா சைடும் 10னா இந்த ஸ்கொயரோட ஏரியா வந்து 10 ஸ்கொயர்னு சொல்லலாமா? ஏன்னா ஃபார்முலா ஆஃப் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வந்து ஏ ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஏன்றது சைடு, இங்க 10 இருந்ததுன்னா 10 ஸ்கொயர். ஸோ இதனுடைய ஆன்சர் 11 ஸ்கொயர். அடுத்து 12 ஸ்கொயர், அது போல 24 ஸ்கொயர். இது போல எல்லாத்துடைய ஏரியாவும் நம்ம ஆட் பண்ணாதான மொத்த ஏரியா டெக்கரேட் பண்ற ஏரியா நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப டோட்டல் ஏரியா ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் பிளஸ் 11 ஸ்கொயர் இப்படிலாம் ஆட் பண்ணி 24 ஸ்கொயர் வரைக்கும் ஆட் பண்ணும். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கொயர் ஏன் பண்றோம்னா ஏரியா ஆஃப் ஸ்கொயர், ஸ்கொயருடைய ஏரியா பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா அதனுடைய சைடை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ அதனால தான் இதை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மெத்தட் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம நிறைய சம்ல பார்த்துட்டோம். 10ல இருந்து ஆரம்பிக்குது, 10 11 12 ஆரம்பிக்குது. ஆனால் நம்மளுக்கு 1 2 3 தான் ஆரம்பிக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா ஸோ இதுல 1ல இருந்து 10, 10ல இருந்து 24. ஸோ 10ல இருந்து 24 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ டோட்டல் நம்மளுக்கு என்னன்னு தெரியுமா? டோட்டல் வந்து 1ல இருந்து 24 வரைக்கும் இருக்கு. ஸோ 1ல இருந்து 24 வரைக்கும் இருக்கு. அதுல இருந்து 1ல இருந்து 9, அதாவது இந்த 10க்கு முன்னாடி 9 இருக்கு. ஸோ அந்த 9 வரைக்கும் ஆனதை சப்ட்ராக்ட் பண்ணணும், மைனஸ் பண்ணோம்னா இந்த இடத்த எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு 10 to 24 கிடைச்சிரும். ஸோ 1ல இருந்து 24 வரைக்கும் ஸ்கொயர் பண்ணிருக்கோம். ஸ்கொயருக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியுமா? n ஸ்கொயர் ஃபார்முலா, n into n plus 1 into 2n plus 1 divided by 6. அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிருக்கோம். அதுல n-க்கு பதிலா 24னு போட்டுக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ இது அப்படியே 24க்கான செட்டு. அடுத்தது 9க்கான செட்டு இங்க யூஸ் பண்ணிக்கிறோம். இங்க 9. ஸோ ஃபர்ஸ்ட் 24க்கானது n-க்கு பதிலா 24 into 24 plus 1 into 2 into 24 plus 1. ஸோ 2 into 24 plus 1 divided by 6. அடுத்தது 9 plus 1, 2 into 9 plus 1 divided by 6. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ண வேண்டியதெல்லாம் ஆட் பண்ணலாம். 24 ஃபர்ஸ்ட் வச்சுக்கணும். 24 plus 1 25, 2 into 24 வந்து 48. ஸோ 48 plus 1 பண்ணோம்னா 49 கிடைச்சிரும். இங்க 9 plus 1 10, 2 into 9 வந்து 18, 18 plus 1 இது மொத்தமா ஆட் பண்ணோம்னா 19 வந்துடும், டிவைட் பை 6. ஸோ இந்த ஸ்டெப்ல என்னென்ன கேன்சல் பண்ணலாம்னு பார்ப்போம். இது 6 டேபிள் கேன்சல் பண்ணலாம். 1 6 is 6, 4 6 are 24. ஸோ மேல வந்து இங்க 4 இருக்கு, 25 இருக்கு, 49 இருக்கு. வேற எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. இதுல 2 3s are 6, 3 டேபிள் கேன்சல் பண்ணலாம். இதை 3 டேபிள் கேன்சல் பண்ணலாம். 3 3s are 9. அடுத்தது இந்த 2யும் இந்த 10யும் கேன்சல் பண்ணலாம். 2 டேபிள்ல 1 2 is 2, 5 2s are 10. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? 3 into 5 into 19. அதுதான் இங்க எழுதிருக்கோம். ஃபர்ஸ்ட் இதை மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 4900, இதை மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 285, 4900 minus 285, 4615. ஸோ இதுதான் ரேகான்றவங்க டெக்கரேட் பண்ணக்கூடிய ஏரியா 4615 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டின் வந்து 10 சென்டிமீட்டர் 24 சென்டிமீட்டர் தான் கொடுத்துருந்தாங்க. அப்ப சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போடணும் ஏரியான்றதுனால. ஸோ வித் தீஸ் கலர் பேப்பர்ஸ், கொடுக்கப்பட்டுள்ள கலர் பேப்பர்ஸை யூஸ் பண்ணி ரேகான்றவங்க இவ்வளவு அளவு ஏரியாவுக்கு டெக்கரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் 7th சம், ஃபைண்ட் த சம் ஆஃப் த சீரீஸ். ஸோ இதுதான் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்க்க தான் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா ரொம்ப சிம்பிளான சம்மு. ஆனா கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். ஸோ ஸ்டெப் கொஞ்சம் நிறைய போடுற மாதிரி இருக்கும். ஆனா சிம்பிள் தான் சம்மு. இதுல ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா n டேர்ம்ஸ்க்கான சம்னா அந்த சம்மேஷன் கண்டுபிடிக்கணும். அடுத்தது இது ஃபர்ஸ்ட் பார்ட் n டேர்ம்ஸ்க்கு, செகண்ட் டேர்ம் வந்து அதாவது செகண்ட் பார்ட் வந்து 8 டேர்ம்ஸ்க்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ்க்கான ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்க போறோம். அதுல 8ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணி 8 டேர்ம்ஸ்க்கு மட்டும் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க கொஸ்டினை நல்லா பாருங்க. இங்க 2 கியூப்னு இருக்கு, இங்க 4 கியூப்னு இருக்கு, இங்க 6 கியூப்னு இருக்கு. இங்க 1 இருக்கு, அதை வந்து நம்ம 1 கியூப்னு எழுதிக்கலாம். 1 கியூப், 3 கியூப். இங்க உங்க புக்ல வந்து 15 இருக்கும், அது பிரிண்டிங் மிஸ்டேக், 5 கியூப்னு வரணும். ஸோ இதுல 2 4 6ன்றது ஈவன் நம்பர், 1 3 5ன்றதுலாம் ஆட் நம்பர். ஸோ இதே போல கண்டினியூ ஆகுது, பிளஸ் டாட் 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 கண்டினியூ ஆகுது. ஸோ அதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த 1ன்றதை வந்து நம்ம 1 கியூப்னு எழுதிக்கலாம். இதன் மூலமா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ஈவன் நம்பர். ஸோ இதை அப்படியே ஒன்னா கூட சேர்த்துக்கலாம். ஸோ 2 4 and 6 இது மாதிரி கண்டினியூ ஆகிட்டே போகும். அதே போல 1 3 5 அதே போல கண்டினியூ ஆகிட்டே போகும். அப்போ ஈவன் நம்பர்லாம் சேர்த்து கியூப் பண்ணிட்டு மைனஸ் ஆட் நம்பர்லாம் சேர்த்து கியூப் பண்ணலாமா, அதுதான் இங்க எழுதியிருக்கோம். ஈவன் நம்பர்னா இங்க 2 4 6, ஆட் நம்பர்னா 1 3 5. ஈவன் நம்பருக்கு கியூப்னா அதை பிரிச்சு இங்க எழுதியிருக்கோம் பாருங்க. சம்மேஷன் 1 to n கியூப்ல எழுதணும். அப்ப 2 கியூப் 4 கியூப் 6 கியூப். ஆட் நம்பர்ல இங்க நடுவில் மைனஸ் பண்ணணும், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்மேஷன் 1 to n, ஆட் நம்பர் என்னென்ன 1 3 5 அதுக்கு கியூப் பண்ணணும்.
அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சம்மேஷன் 1 to n ரெண்டுத்துக்குமே காமன். ஸோ அதை வெளியே எடுத்துட்டு இதை எப்படி எழுதலாம்? 2 cube 4 cube 6 cubeன்னு இருக்கா, இதை வந்து 2 into n cubeன்னு எழுதலாம், 2n whole cubeன்னு எழுதலாம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த n-க்கு பதிலா 1 போட்டோம்னா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் 2 cubeன்னு வரும். n-க்கு பதிலா 2 போட்டோம்னா 2 2s 4 cubeன்னு வரும். அடுத்தது n-க்கு பதிலா 3 போட்டோம்னா 6 cubeன்னு வரும். இது மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதே போல இங்க பாத்தீங்கன்னா 2n, ஸோ இந்த 2n மைனஸ் 1. ஸோ அப்போ இங்க என்ன வந்தது? 2 கியூப்னு வந்து அப்போ இது வந்து 1 கியூப்னு வரும். இங்க 4 கியூப்னு வந்து அப்போ 3 கியூப்னு வரும். 6 கியூப்னா 5 கியூப்னு வரும். ஸோ ஈவன் நம்பருக்கு இதுதான் ஃபார்முலா 2n, ஆட் நம்பருக்கு இதுதான் ஃபார்முலா 2n மைனஸ் 1. ஸோ எப்படி வந்துடணும் நான் சொல்லிட்டேன், புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ 2n கியூப் மைனஸ் 2n மைனஸ் 1 ஹோல் கியூப். இந்த 2n கியூப் ஈவன் நம்பருக்கும் 2n மைனஸ் 1 ஹோல் கியூப் வந்து ஆட் நம்பருக்கும் எழுதியாச்சு. ஸோ இதுல இதை பார்த்தோம்னா a கியூப் மைனஸ் b கியூப்ன்ற ஃபார்முலால இருக்கு. ஸோ அதுக்கான ஃபார்முலா நான் எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து a மைனஸ் பி த ஹோல் கியூப் பிளஸ் 3ab இன்டூ a மைனஸ் பி. ஸோ இதுதான் ஃபார்முலா. இப்போ இதுல ஏக்கு பதிலாக என்ன இருக்கு? 2n, பிக்கு பதிலாக 2n மைனஸ் 1. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணும் இந்த பார்ட்டு. ஏக்கு பதிலாக 2n, பிக்கு பதிலாக 2n மைனஸ் 1. ஸோ இதுதான் இப்போ ஆன்சர், ஃபார்முலாக்கான ஆன்சர். அப்போ ஏக்கு பதிலாக 2n, பிக்கு பதிலாக 2n மைனஸ் 1. இது வந்து ஹோல் பிராக்கெட்ல போடணும். மொத்தமா இது வந்து கியூப். ஸோ இதுல இருந்து இது வரைக்கும் கியூப் பிளஸ் 3, a வந்து 2n, b வந்து 2n மைனஸ் 1. இது கூட இன்டூ பண்ணும். என்ன பண்ணும்? a வந்து 2n மைனஸ் b வந்து 2n மைனஸ் 1. ஸோ இந்த பிராக்கெட் ஏன் முக்கியமா போடுறோம்னா இந்த மைனஸ்ன்றது ரெண்டுத்துக்குமே பொருந்தும். ஸோ அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, 2n அப்படியே எழுதிட்டோம், மைனஸ் 2n வந்துருச்சு, மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 1 வந்துடும். அதே போல இங்க பாருங்க 3 இன்டூ 2 6, n அப்படியே எழுதிட்டோம், இந்த 2n மைனஸ் 1 அப்படியே எழுதியாச்சு. இதுல பாத்தீங்கன்னா அதே போல மைனஸ் இதுக்கும் இதுக்கும் பொருந்தும். அப்போ இது வந்து மைனஸ் 2n வரும், மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 1 வந்துடும். இப்போ இது போல பண்ண பிறகு இந்த 2n-ம் இந்த 2n-ம் கேன்சல் ஆயிடும், பிளஸ் மைனஸ் இருக்கு, அப்போ 0 ஆயிடும் இந்த ரெண்டும். அதே போல 2n கேன்சல் ஆயிடும். இப்போ ரிமைனிங் இங்க என்ன இருக்கு? 1 கியூப்னு எழுதிக்கலாம், பிளஸ் 6n இன்டூ 2n மைனஸ் 1 அப்படியே எழுதிக்கலாம். இதுல ரிமைனிங் என்ன இருக்கு? 1 இருக்கு, அதை அப்படியே எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப், இந்த 6nன்றது இது ரெண்டுத்துக்குமே பொருந்தும். இது இன்டூ 1 தானே இருக்கு, 1ன்றதை நம்ம மல்டிப்ளை பண்ணா அதே நம்பர் தான் வரும். ஸோ இதுவே தான் அப்படியே வரும். அப்போ இதை வந்து உள்ளார மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இதுக்கும் இதுக்கும். 6 இன்டூ 2 12, n இன்டூ n n ஸ்கொயர் மைனஸ் 6n இன்டூ மைனஸ் 1. அப்போ ஸோ மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் வந்துடும், 6n இன்டூ 1 வந்து 6n ஆயிடும், சிம்பிள். ஸோ இதுக்கு அடுத்தது இந்த சம்மேஷன் இருக்கா, இந்த சம்மேஷனை இது மூணுத்துக்குமே பிரிச்சுக்கலாம். இந்த 1க்கு தனியா, இதுக்கு தனியா, இதுக்கு தனியா, மூணுத்துக்கும் தனித்தனியா பிரிச்சுக்கிறோம். அப்பதான் ஃபார்முலா ஈஸியா போட முடியும். சம்மேஷன் 1 to n, இங்க 1ன்ற நம்பர், பிளஸ் சம்மேஷன் 1 to n 12n ஸ்கொயர் மைனஸ், இந்த மைனஸை விட்டுறக்கூடாது, கேர்ஃபுல்லா பண்ணணும், சம்மேஷன் 1 to n 6n. இதுல நம்மளுக்கு நம்பர் இருக்கு பாருங்க, 12ன்ற நம்பர் இருக்கு, 6ன்ற நம்பர் இருக்கு, அதை வெளியே எடுத்துக்கலாம். இந்த சம்மேஷனுக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அப்ப 12ன்ற நம்பரை வெளியே எடுத்து அடுத்த ஸ்டெப்ல எழுதிருக்கோம். இங்க 6ன்ற நம்பர் எடுத்து இங்க 6ன்னு எழுதிருக்கோம். ரிமைனிங் அப்படியே உள்ளார n ஸ்கொயர்னு வரும், இங்க n வரும். இது போல ஏன் எழுதுறோம்னா நம்மளுக்கு n ஸ்கொயருக்கான ஃபார்முலா நமக்கு தெரியுமா. ஸோ n ஸ்கொயருக்கான ஃபார்முலா இங்க சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம், இங்க n-க்கான ஃபார்முலா இங்க சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். ஸோ n சீரிஸ் n into n plus 1 divided by 2, n ஸ்கொயர் வந்து n into n plus 1 into 2n plus 1 divided by 6. இப்போ இதை மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். சம்மேஷன் 1 to n 1ன்ற நம்பரை ஆட் பண்ணும். 1ன்ற நம்பரை 1 plus 1 plus 1 இது போல ஆட் பண்ணிக்கிட்டே போறோம்னா n வரைக்கும் ஆட் பண்றோம்னு அர்த்தம். ஸோ இப்போ n வந்து 100ன்னு போட்டோம்னா இதை ஆட் பண்ணா 100ன்னு வரும். இப்போ n வந்து 1000ன்னு போட்டோம்னா இது அப்படியே ஆட் பண்ணா 1000ன்னு வரும். ஸோ இப்போ ஆட் பண்ணா ஃபைனலா n தான் வரும்ன்றதான் அர்த்தம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப், ஸோ இதுல எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பார்ப்போம். 1 6 is 6, 2 6 are 12. இதுல 1 2 is 2, 3 2s are 6. அப்ப அடுத்த ஸ்டெப்ல அதான் எழுதிருக்கோம். இங்க 2 எழுதிருக்கோம், n எழுதிருக்கோம், n plus 1 எழுதிருக்கோம், இங்க 2n plus 1 எழுதிருக்கோம், மைனஸ் 3 எழுதிருக்கோம், இந்த n எழுதிருக்கோம், n plus 1 அப்படியே ஆர்டர் அப்படியே எழுதிருக்கோம். நெக்ஸ்ட் இங்க n இருக்கு, இந்த 2n மல்டிப்ளை பண்ண போறோம். 2n into n, 2n ஸ்கொயர், n into n வந்து n ஸ்கொயர், இந்த 2 அப்படியே வரும். அடுத்து 2n into plus 1, 2n. அதுக்கடுத்து இது அப்படியே 2n plus 1 அப்படியே எழுதியாச்சு. இந்த மைனஸ் 3n உள்ளார இதுக்கும் இதுக்கும் மல்டிப்ளை பண்றோம், மைனஸ் 3n into n. அப்ப n into n n ஸ்கொயர் மைனஸ் 3 அப்படியே எழுதிக்கணும். மைனஸ் 3n இங்க பிளஸ் 1, அப்போ அப்படியே அதே தான் வரும் ஆன்சர், மைனஸ் 3n தான் வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப், இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணோம், அதே போல இந்த 1ஐயும் மல்டிப்ளை பண்ணோம், அதே போல இந்த 2n மல்டிப்ளை பண்ணோம், இதையும் மல்டிப்ளை பண்ணோம்.
ஸோ என்னன்றதை அப்படியே எழுதிக்க வேண்டியதான் 2n ஸ்கொயர் இன்டூ 2n. ஃபர்ஸ்ட் n மல்டிப்ளை பண்ணிப்போம். n ஸ்கொயர் இன்டூ n, n கியூப். 2 இன்டூ 2 4. அதுக்கடுத்து இதை மல்டிப்ளை பண்ண போறோம். 1ஆல மல்டிப்ளை பண்ணதுனால 2n ஸ்கொயர் அப்படியே வந்துடும். அதுக்கு அடுத்தது கீழே பாருங்க 2n இன்டூ 2n. 2 2s are 4, n இன்டூ n, n ஸ்கொயர். அடுத்து 2n இன்டூ 1 அப்படியே 2n தான் வரும். மைனஸ் 3n ஸ்கொயர் மைனஸ் 3n அப்படியே வந்துடும். இப்போ இதுல என்னென்னலாம் கேன்சல் பண்ண முடியும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கியூப், பெரிய நம்பர்ல இருந்து வருவோம். கியூப் எதுவுமே கியூப் இல்ல, ஸோ ஒரே ஒரு கியூப் தான் இருக்கு. அப்ப 4n கியூபா அப்படியே எழுதிக்கலாம், முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து n ஸ்கொயர் எடுப்போம். n ஸ்கொயர்ல இங்க 2 இருக்கு, இங்க 4 இருக்கு. 2 பிளஸ் 4 வந்து 6n ஸ்கொயர். வேணா இப்படி எழுதிக்கலாம், 6n ஸ்கொயர். வேற n ஸ்கொயர் வந்து மைனஸ் 3n ஸ்கொயர்னு இருக்கு. மைனஸ் 3n ஸ்கொயர். 6 மைனஸ் 3 வந்து 3, அப்போ பிளஸ் 3n ஸ்கொயர் எழுதியாச்சு. ஸோ இதுவும் ஓகே. அடுத்தது மீதி என்னென்ன இருக்கு? இங்க n இருக்கு, இங்க ஒரு 2n இருக்கு. ஸோ 2n பிளஸ் n. அது இல்லாம இங்க ஒரு மைனஸ் 3n இருக்கு. ஸோ 2n பிளஸ் n என்ன? 3n. ஸோ இங்க பிளஸ் 3n இதையும் சேர்த்தா, ஸோ இந்த எண்ணையும், ஸோ இந்த இடத்துல இருக்க 2n இதையும் சேர்த்தா நமக்கு 3n கிடைச்சிருக்கு. இங்க மைனஸ் 3n இருக்கு. அப்போ இது மொத்தமா கேன்சல் ஆயிடுமா? ஸோ இது 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 மூணும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்னன்றதே வராது. அப்போ 4n கியூப்னு வரும். ரிமைனிங் வந்து 3n ஸ்கொயர்னு வரும். இதுதான் சம் ஆஃப் n டேர்ம்ஸ். n டேர்ம்ஸ்க்கான சம் ஃபார்முலா வந்து இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல செகண்ட் பார்ட் கேட்டிருந்தாங்க. அதாவது n வந்து 8ன்னு நம்ம போட்டோம்னா, அதாவது 8 டேர்ம்ஸுக்கு சம் என்னன்னு கேட்டிருந்தாங்க. 8 டேர்ம்ஸ்க்கான சம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஏற்கனவே ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோமா? ஃபர்ஸ்ட் பார்ட்ல எவ்வளோ கால்குலேட் பண்ணி 4n கியூப் பிளஸ் 3n ஸ்கொயர்னு கடைசியா கண்டுபிடிச்சோம். அதுல n-க்கு பதிலா 8ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம், சம் ஈஸி. ஸோ n-க்கு பதிலா 8, அப்போ 4 இப்படியே வந்துடும். n-க்கு பதிலா 8 கியூப் பிளஸ் அப்படியே எழுதிக்கணும், 3 அப்படியே எழுதிக்கணும். n-க்கு பதிலா 8, அப்போ 8 ஸ்கொயர். ஸோ 8 கியூப்னா 8 இன்டூ 8 இன்டூ 8. 8 8 64. 64 இன்டூ 8 பண்ணோம்னா 512. இங்க 8 ஸ்கொயர் வந்து 64. 4 இன்டூ 512 இந்த ஆன்சர் வரும். 3 இன்டூ 64 இந்த ஆன்சர். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 2240. இது வந்து செகண்ட் பார்ட்டுக்கான ஆன்சர். நம்ம ஏற்கனவே ஃபார்முலா கண்டுபிடிச்சாலும் அது ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான ஆன்சர். ஃபர்ஸ்ட் பார்ட் n டேர்ம்ஸ், செகண்ட் பார்ட் 8 டேர்ம்ஸ். 8 டேர்ம்ஸ்க்கு இதுதான் ஆன்சர்.